புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் எதிரொலியாக பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களே படிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் இல்லாதால் சில மாணவர்களை பெற்றோர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. சில பள்ளிகளும் ஆசிரியர்கள் வராதால் பூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழ்நாடு முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி இன்று காலை 11 மணிக்கு இந்த போராட்டம் நடத்த உள்ளார். அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வைத்து இந்த போராட்டம் நடைபெற இருந்தது. ஏனென்றால் திமுக தேர்தல் அறிக்கையிலேயே திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்துதான் வந்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து ஆசிரியர்கள் டாக்டர் ஜி அமைப்பு கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது 4 ஆண்டுகளை கடந்தும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாதால் தற்போது இந்த ஆசிரியர்கள் இன்று டாக்டர் ஜி அமைப்பினர் ஒன்று சேர்ந்து காலை 11 மணிக்கு போராட்டம் நடத்த உள்ள நிலையில் புதுக்கோட்டை அருகே உள்ள ராஜகோபுரம் பள்ளியில் மாணவர்கள் தாங்களாகவே பாடம் பயின்று வருகின்றனர். அதே போல சாந்தனாபுரம் பகுதியில் ஆசிரியர்கள் வராததால் பள்ளிக்கு பூட்டு போட்டுவிட்டு சென்று விட்டனர். இதனால் பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு மிகவும் கேள்விக்குறியாக நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் இன்று காலை 11 மணிக்கு தொடங்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.